SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்த தேமுதிகவிற்கு 10 MLAக்கள் மற்றும் 1 MP சீட் வழங்கப்பட்டது. நீண்ட காலமாக கூட்டணியில் இருந்த கட்சிகளை விட தேமுதிகவிற்கு அதிக எண்ணிக்கையில் சீட் வழங்கப்பட்டதாக ஆரம்பமே சலசலப்புகள் எழுந்தன. கடலூரில் நடைபெற்ற திமுக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை திருமாவளவன் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா போட்டியிடுகிறார் என திருமாவளவன் அறிமுகம் செய்து வைத்து பேசிய போது பிரேமலதா இருக்கையிலிருந்து எழுந்து நிற்காமல் சிரித்தபடி அமர்ந்திருந்தார். இது பேசு பொருளாக மாறியது. பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊர் ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இது குறித்து விளக்கமளித்த திருமாவளவன், முறைப்படி வேட்பாளர்களை அறிவிப்பு செய்ய கூட்டணியின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் மேடைக்கு வந்தார், அவர்தான் அங்கு அறிவிக்க வேண்டும் என தெரிவித்து முற்றுப்புள்ளி வைத்தார். சேலம் கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கு, இதை தவிர என்ன குறை சொல்ல முடியும் என்றார். இதை கேட்ட திமுகவினருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஒருவேளை இவர் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாரோ என பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் CCTVயும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்ட. பின்னர் மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, சேலத்தில் தான் அப்படி சொல்லவே இல்லை என அப்படியே மாற்றியதோடு பத்திரிகையாளர்கள் திரித்து வெளியிட்டதாக நூதனமாக கருத்து தெரிவித்திருந்தார். சேலத்துல நான் அண்ணன் ஸ்டாலினோட இணைந்து மகளிருடைய மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரொம்ப தூரம் நடைபயணமாக சென்று அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பெண்களுக்காகவும் அண்ணன் ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்தால் என்னெல்லாம் செய்வார் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தேன். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நான் என்ன சொல்றேன்னே புரிந்து கொள்ளாமல் திரித்து தகவல் போடுறீங்க, செய்தி போடுறீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதை கேட்டு நீங்க உங்கள் பத்திரிகையில செய்தி போடணும். இன்னைக்கு சில பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானவை. நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா கண்டிப்பா சொல்றேன், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதல்வராக வரப்போவது உறுதி உறுதி. வாக்கு சேகரிக்க சென்ற இடத்தில் எதிர்மறையாக பேசிவிட்டாரே என்ற அதிர்ச்சியில் இருந்தே கூட்டணி கட்சியினர் மீள்வதற்குள் அடுத்த அணுகுண்டை வீசினார். மதுரையில் பிரச்சாரம் செய்த பிரேமலதா, இங்க மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் தொகுதி நல்லா இருக்க வேண்டும், எனவே இங்கு நிச்சயமாக முருகன் அருளால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும் என்றார். இங்க மக்கள் நல்லா இருந்தா தொகுதி நல்லா இருக்கும், எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும். இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். அது மட்டுமில்ல, கிருத்திகா தங்கபாண்டி இந்த மக்களின் வாழ்க்கையில தீபம் ஏற்றுவார், ஒளியேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஏற்கனவே திருப்பரங்குன்ற விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும் என பிரேமலதா சொன்னது எதிர்க்கட்சியினருக்கு ஆதரவாக மாறியுள்ளது. அடுத்தடுத்த சம்பவங்களால் பிரேமலதாவை எதிர்க்கட்சியினர் ஆதரித்து புகழ்ந்து பேசி வருகிறார்கள்.
இதனை பார்த்த கூட்டணி கட்சிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். துரந்தர் படத்தில் ஹீரோ உளவாளியாக நுழைந்து எதிரிகளை துவம்சம் செய்வார். அதே போல பிரேமலதாவின் அடுத்தடுத்த பேச்சுக்கள் கூட்டணி கட்சிகளை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதனால் நெட்டிசன்கள் சிலர் ரியல் துரந்தர் பிரேமலதா தான் என அவருக்கு துரந்தர் பிஜிஎம் போட்டு எடிட் செய்து வீடியோ வெளியிட்டு வந்தனர். விக்ரம் படத்தில் வரும் ஏஜென்ட் டீனா மாதிரி இவர் ஏஜென்ட் பிரேமலதா என்றும் இன்னும் சிலர் விமர்சித்து வந்தனர். எதிர்கட்சியினர் செய்யும் வேலையை கூட்டணி கட்சியில் இருந்தே செய்வதால் பிரேமலதா எதிர்கட்சியினரின் ஃபேவரட்டாக மாறியுள்ளதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில்.